எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம். அப்படி தானே? என்னெல்லாம் நமக்கு சந்தோஷமோ அதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு ஆன்மா இந்த உலகத்துக்குள்ளே வரும்போது நேராகவே தூல தேகத்துக்கு வராது. சைவ சித்தாந்தம் சொல்லுது நுண்ணுடம்போடு வரும். நல்லா கவனிங்க. திருமூலர் முதலில் இறைவன் அனுப்பி வைக்கிறார், வேணுமனே போன்னு. அப்போ எப்படி வராராம் திருமூலர்? நுண்ணுடம்போடு வருகிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, எதோட வராரு? நுண்ணுடம்போடு வருகிறார். நுண்ணுடம்போடு வந்தவர் முதல்ல எங்கே போகிறாரு? தில்லை போகிறார். சிதம்பரத்துக்கு போய் அங்கே எத்தனை வருஷம் இருக்கிறாரு? கிட்டத்தட்ட 7 கோடி யுகங்கள் சிதம்பரத்திலேயே இருக்கிறார். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அது எப்படி ஒரு மனுஷனால் 7 கோடி வருஷம் உயிர் வாழ முடியும்? இந்த உடம்போடு எப்படி அவர் 7 வருஷம் கோடி இருப்பார்? 7 யுகம் எப்படி இருப்பார்? 9 கோடி யுகம் எப்படி இருப்பாருன்னா, அவர் இந்த உடம்போடு இல்லை, அவர் நுண்ணுடம்போடு வரார். முதல்ல அப்படி தான் வரணும். நம்மளுமே எப்படி வந்திருப்போம்? அத்த உடனே தூள தேகத்தில் வரமாட்டோம் பூமிக்குள்ளே. நம்ம ஆன்மா முதல்ல சூட்சும தேகமாக தான் பூமிக்குள்ளே வரும். வந்து சுற்றி இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது தூள தேகத்தையே அடையும். திருமூலர் சுத்தலை. அவர் என்ன பண்ணார்? போய் சிதம்பரத்துக்கு போயிட்டார். அங்கே போய் ஒரு 9 கோடி யுகம் இருந்தாராம். இருந்து பார்த்து அந்த திருக்கூத்தே வேதத்தின் பொருள் என்பதை உணர்ந்து அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறார். அடுத்து அங்கேருந்து புறப்படுறார். திருவாவடுதுறை வரார். திருவாவடுதுறையில் இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு அங்கே இருக்கிற அவனை வழிபடுகிறார். ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. சீருடையால் சிவன் ஆவதென் துறை சீருடையால் பதம் சேர்ந்திருந்தேனேன்னு எழுதுகிறார். எத்தனை நாள் இருந்தாரா? 9 கோடி யுகங்கள் திருவாவடுதுறையிலேயே இருக்கிறார். கவனிங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, அவர் இன்னும் உடம்பு பெறலன்னு அர்த்தம். எதில் வந்திருக்கிறாரு? சூட்சும உடம்பாக தான் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன் சூட்சும உடம்பாக வந்து இவ்வளோ நாள் அங்கே தவம் செய்கிறாருன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. தவம் செய்தவர்க்கே நல்ல